இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம இன்று கார் செட்டுக்கு வந்ததும் கருணா செம காண்டில் இருந்துட்டுருக்காங்க. நம்ம எந்த மேலச்சி நான் உன்னை எவ்வளோ பெருமையாக நினச்சேன், நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ மோசமானவளாக இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை. அம்மா உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு போது, ஏய் என்ன நீ ரொம்ப ஓவராக உன் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்ருக்கேன். இங்கே பாரு, யாருக்கு மனசாட்சி இல்லை, உனக்கு இல்லை, உன் அண்ணனுக்கு இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே இல்லை அப்படின்னும் போது, ஏய் தேவையில்லாமல் என் குடும்பத்தை இருக்கிற வேலை வச்சுக்காத, உனக்கு தாண்டி மனசாட்சியே இல்லை, எவ்வளோ தைரியம் இருந்தா உன் அக்கா வாழ்க்கைக்காக என் சித்ரா வாழ்க்கையை பணையம் வைப்பா அப்படின்னு போதும். இங்கே பாருங்க, இப்போ சித்ராவுக்கு திடீர்னு கல்யாணம் நடந்துக்க என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லாம் உங்களால தான். இப்போ வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாக தானே இருக்கீங்க. சித்ரா கல்யாணத்தை நிறுத்தணும்னு யாராச்சும் முயற்சி பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு போதும் கண்ணா அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு, எனக்கு எப்படி என் அக்கா வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி தான், கூட பிறக்கலைனாலும் சித்ரா என்னோட தங்கச்சி மாதிரி தான். கண்டிப்பாக அவன் வாழ்க்கை பாழாக்குறதுக்கு நான் விட மாட்டேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியல. நான் மட்டும் முடிவுக்கு சம்மதிக்கலைன்னா என் அக்கா வாழ்க்கையும் போயிடும், சித்ரா வாழ்க்கையும் போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. அதனால சித்ராவுக்கு என்னென்ன கடமைகள்லாம் செய்யணுமோ கண்டிப்பாக நான் ஒரு அக்காவாக செய்வேன். நீ தேவையில்லாமல் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம் அப்படின்னு இது டென்ஷன் ஆகுறாங்க. ஓஹோ, அப்படி ஒரு பிளான் இருக்கா? சரி, இப்போது சித்ரா காலத்தில் தாலி இல்லைன்னா உன் அக்கா வாழ்க்கை கிடைக்காது, அது உனக்கு பரவாயில்லையா அப்படின்னதும், இங்கே பாரு, என் அக்காவுக்கான பணமும் கிடைக்கும், அதே மாதிரி சித்ராவுக்கும் கல்யாணம் நடக்காது. உன் அண்ணன் வாயாலேயே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்ல வைப்பேன். மேல் படிப்பும் படிப்பா, அதே போல் எனக்கான பணமும் கிடைச்சிடும், நானும் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னுட்டு இந்த பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பினதும் கருணா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. என்ன இது, ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறா, இங்கே நான் 3 முடிச்சு போட்டிருக்கேன், அவளோட தாலியை பற்றி யோசிக்காம போறா. எப்படியோ இந்த வீட்டை விட்டு கலண்டு போனா அது வரைக்கும் சந்தோஷம்தான்ங்கிற மாதிரி கருணா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஜெயந்தி கருணா கிட்டே பேசுகிறாங்க. இங்கே பாரு கருணா, உண்மையிலேயே உன் பொண்டாட்டி வீர மங்க தாண்டா. எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் குடும்பம் நடத்திட்டுருக்கேன், ஆனால் ஒரு நொடி கூட உங்கள் அண்ணன்மாரை நாங்கள் எதிர்த்து பேசினதே இல்லை. என்னம்மா சாட்டையை பிடிச்சா சரி, நீ எப்பயாச்சும் தோலை நிமித்தி உன் அண்ணன்கிட்ட இப்படி தைரியமாக பேசியிருக்கியா? பொண்ணுன்னா இப்படி இருக்கணும், ஆம்பளை நீயும் இருக்கியா அப்படின்னதும், அண்ணி இதெல்லாம் ரொம்ப ஓவர், அண்ணன்கிட்ட எப்படி நீ பேச முடியும்? இங்கே பாருங்க, அவளும் நாமளும் ஒன்றா அண்ணி, எப்படியோ ஒரு மாதத்தில் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்கிற மாதிரி அந்த இடத்துல கருணா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜெயந்தி சரி அதெல்லாம் விடுடா, ஆமாம் இந்து இவ்வளோ நல்ல பொண்ணுன்னு யோசிச்சியா? சித்ரா வாழ்க்கையையும் எங்கால அவள் அக்கா வாழ்க்கையும் சமாளிக்கணும், ஆனால் எப்படி சமாளிக்க போகிறா? அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையை பார்க்காம அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்துட்ருக்கா கருணா. அவளுக்கு நீ கட்டின புருஷன், அதுவும் தன்னோட தாலி பறி போகிற என்னமே அந்த பொண்ணுக்கு இல்லாமல் இருக்கேடா, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கருணா. இங்கே பாரு, இப்போது அவள் அக்கா வாழ்க்கைக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, ஆனால் எக்க அண்ணத்தை கொண்டும் இந்துவை மட்டும் கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லி ஜெயந்தி கெஞ்சிட்டு இருக்காங்க கருணா கிட்ட. அண்ணி என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணம் ஒன்றும் அவள் விருப்பத்திலேயோ இல்லை என்னோட விருப்பத்திலேயோ நடக்கலைண்ணே, அதனால கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்து வாழ்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது, அதனால அவளாக பிரிஞ்சு போகிறது தான் நல்லது அப்படின்னு போதும். பிரிஞ்சு போனால் நீ கட்டின தாலி அவளுக்கு இல்லைன்னு ஆயிடுமா, இல்லை அவள் தான் உன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? இங்கே பாரு கருணா, உண்மையிலேயே சொல்ல போனால் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறது அபூர்வம், அதனால இந்துவை மிஸ் பண்ணிடாத அப்படின்னுட்டு ஜெயந்தி அங்கேருந்து போனதும் கருணா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகளை யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல சிரிக்கிறாங்க. நல்ல பொண்ணு தான், ஆனால் அவள் தான் எனக்கு செட் ஆக மாட்டாளே, இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுக்கு, அவ்வளோதான், அதுக்கு வேற தான் தும்னு குதிப்பா அப்படின்னுட்டு கருணா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம திவாகர் அங்கே எங்கேயும் டென்ஷனில் நடந்துட்டுருக்காங்க. அப்போ ஜெயந்தி நம்ம திவாகர்கிட்ட
என்ன ஆச்சுங்க, ஏன் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னும் போதும், நான் ஏன் டென்ஷனாக இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? அந்த இந்து வந்தா எல்லா பொம்பளைங்க மனசையும் மாற்றிட்டா. ஏண்டி என்ன யோசிக்கிறியா? அவன் மாதிரி இருக்கணும்னு சொல்லுடி அப்படின்னும் போது நம்ம ஜெயந்தி திவாகர் கண்ணத்துலேயே அடிக்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. உடனே திவாகர் என்னடி என்ன அவன் மாதிரி எப்படிடா என்ன வெளுத்தெடுக்கலான்னு யோசிக்கிறியா அப்படின்னும் போது, அச்சோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஜெயந்தி சமாளிக்கிறாங்க திவாகரை. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ